அரசியல் போராட்டங்கள்ல வந்து பங்கேற்கிறது தவிர்த்து அந்த தமிழக கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அந்த இயக்குநர் வந்து கூடுதல் நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்காங்க. எப்ப சர்க்குலர் கொடுங்க கூட்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்காங்க. மாணவர்கள் வந்து அரசியல் போராட்டங்கள் அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக கல்லூரி கல்வி இயக்குநர் கூட்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்காங்க. யாரு போட்டிருக்கா? என்ன சர்க்குலரா? சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்காங்களா? அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுசும் மாணவர்களுடைய அதிகாரங்களை குறைப்பதற்காகவும் போராட்டத்தினால பயந்து போயிருக்கு. அமித்ஷாவும் மோடியும் மாணவர்களுடைய போராட்டத்தினால பயந்து போயிருக்காங்க. சிஜே டெல்லியில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் எதிர்க்கிறோம். மாணவர்களுடைய உரிமை என்பது போராடுவதற்கு உரிமை, அரசியல் உரிமை அவர்களுக்கு இருக்கு. மாணவர்கள் போராட்டம் என்பதும் ஜார்க்கண்ட்ல எப்படி ராஞ்சியில் நடந்துச்சோ அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் முடிக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. மாணவர்கள் ஜனநாயக பூர்வமா போராடுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம். நீங்க ரயில்வே கல்வி என்ன அர்த்தம்? திண்டுக்கல் மாவட்டம் ஏரியாவில் வந்து தாசில்தார் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பேர் கண்டிக்கத்தக்கது. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி நான் பேசி எம்பி திண்டுக்கல் எம்பி அவர்களிடம் பேசினேன், மதுரை எம்பி அவர்களிடம் பேசியிருந்தேன். அவர்கள் அந்த தாசில்தார் ஐயாசாமி அவர்கள் வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க தமிழக அரசு. கலெக்டர் வந்து அதை வந்து டிஆர்ஓ டிரான்ஸ்பர் பண்ணி சென்னைக்கு மாற்றிருக்காங்க. அவர் மேல துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்படிப்பட்ட இப்படி தாசில்தார்கள் வந்து அரசியல் கட்சிகள்ல வந்து பிரிட்டிஷ்கார ஸ்டைல நடத்துறது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உழைக்கின்ற மக்களுக்காக போராடுகின்ற இயக்கங்கள். அவர்கள் போராட்டம் அறிவிச்சதுக்காக தாசில்தார் வந்து நான் வந்து ஒவ்வொரு ஆள் டீட்டெயிலும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது வந்து பிரிட்டிஷ்காரன் வேலை பார்த்த தாசில்தார் மாதிரி பிஹேவ் பண்றாரு. அந்த தாசில்தார் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்பரோட விடக்கூடாது. அவர் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி ரிப்பீட் ஆகாம பாத்துக்கிற வேண்டியது வருவாய்த்துறையினுடைய கடமை. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 100 days தாண்டிடுச்சு சார். ஆனா எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் தூக்குவா தான் குறை சொல்றாங்க. ஒரு பொது ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. இல்ல, இது ஒரு எப்பவுமே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணும்போது நடக்கிற ஒரு யூஸ்வலான பேட்டர்ன். எந்த ஒரு சிஸ்டம் ஒரு புது அரசு வந்த உடனே பழைய அரசு ஒரு வருஷத்துக்கு இந்த ஓடும். ஒரு வருஷத்துக்கு இப்ப பாஜக எல்லாம் பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆனாலும் நேரு தான் காரணம்னு இருக்காங்க. அதனால என்னன்னா இது நம்ம ஒரு சிஸ்டமாட்டிக் ஒரு பிரச்சனை. இது கொஞ்ச நாள்ல சரியாயிரும் நினைக்கிறேன். இது கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எல்லாத்துக்கும் நீங்க கேள்வி கேட்டுட்டே இருங்க. கொஞ்ச நாள்ல பதில் டோன் மாறும் நினைக்கிறேன். சமீபத்தில் கோவையில கல்லூரி மாணவர்கள் அடித்து இந்த மாதிரியான முறைகள்லாம் எங்களை பொறுத்த மட்டும் போதை இல்லாத தமிழ்நாடு உருவாகுவதற்கு திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஆதரவு தர்றோம். தமிழ்நாட்டில் போதை என்பது போதைப் பொருட்களும் சாதாரணமா பள்ளிகள்ல கிடைப்பதும், அதுவும் ரூரல் மதுரையை விடுங்க, ரூரல்ல இருக்க பள்ளிகள்ல கூட அது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு வேற வேற விதமா. அது எல்லாத்தையும் தடுக்க வேண்டியது புறையோடி கிடக்கின்ற இந்த கொடுமையை கிளீன் பண்றதுக்கு டைம் எடுக்கும். தமிழக முதலமைச்சர் அதற்கான சரியான ஸ்டெப்ஸை எடுத்திருக்காரு. அதற்கு நாம் அனைவரும் உதவி செய்யணும். எதிர்கட்சி தலைவரும் உதவி செய்யணும். எல்லாரும் சேர்ந்துதான் அதை மாற்ற முடியும். நம்முடைய குழந்தைகளை போதையில் இருந்து காப்பது நம்முடைய கடமை. இதற்கு எல்லாரும் சேர்ந்து இது பண்ணணும். கர்நாடகத்தினுடைய கேரளால இதே மாதிரி ட்ரக் ஃப்ரீ கேரளாங்கிற ஒரு கேம்பெயினை உருவாக்கியிருக்காங்க. கர்நாடகாவும் அதற்கான கேம்பெயின் உருவாக்கியிருக்கு. இந்த 3 மாநிலங்களும் தெலுங்கானாவும் இதில் சேரணும். தெலுங்கானாவும் சேர்ந்து ஆந்திராவும் சேர்ந்து இது மொத்தமா இந்த மாநிலங்கள் எல்லாம் தென் மாநிலங்கள் எல்லாரும் சேர்ந்து ட்ரக்குக்கு எதிரான ஒரு போரை நடத்தணும். ஏன்னா நம்முடைய குழந்தைகளுடைய வருங்காலம் மிக மிக முக்கியமானது. இந்த ட்ரக்கிஸ்ட் ஆயிட்டாங்கன்னா பெரிய விதத்துல இந்தியா தென் தமிழ்நாடு பாதிக்கப்படும். தமிழ்நாட்டை இதை காக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருந்தாலும் லோக்கல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மதுரையா இருந்தாலும் சரி, மற்ற இடங்களா இருந்தாலும் சரி, விருதுநகரா இருந்தாலும் சரி, காக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. போதை இல்லாத தமிழ்நாடு உருவாவதற்கு அனைவரும் சேர்ந்து உழைப்போம். காங்கிரஸ் பேரியக்கம், ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் 3-4 பிரிவா பிரிஞ்சு கிடக்குது. நீங்க மாநில தலைவரா வந்திருக்கீங்க, ஒருங்கிணைக்க என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்க போறீங்க? காங்கிரஸ்ல 0 கோஷ்டி, ஒரே கோஷ்டி தான் காங்கிரஸ்ல, ஒரே கோஷ்டி தான் காங்கிரஸ்ல இருக்கு. அது ராகுல் காந்தி கோஷ்டி. ராகுல் காந்தி மட்டும்தான் காங்கிரஸ் தலைவர். ராகுல் காந்தி தான் எல்லாமே. அந்த பழைய கணக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அந்த கோஷ்டி அந்த கோஷ்டி டெலீட் பண்ணியாச்சு. இப்ப எல்லாரும் ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமராக வரணுங்கிற ஒரே லட்சியத்தோட வேலை பார்த்துட்டு இருக்கான்.
83வது சுதந்திர தின விழாவில் கொடியேற்ற போறது ராகுல் காந்தியா இருக்கணும். அது மட்டும்தான் எங்களுடைய லட்சியம். அதற்காகத்தான் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். கோஷ்டிகள் இல்லாத காங்கிரஸ் ஆயிடுச்சு. காங்கிரஸை பொறுத்த மட்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற அதே நேரத்தில் ஒரு நேர்மையான அமைச்சர்களை கொண்ட கட்சியாக இருக்கு. சரியா? பட்டாசு துறையில் நிறைய சிறிய பட்டாசு ஆலைகள் ஆய்வு மூடுறதுனால தொடர்ந்து போராட்டங்கள் 145 பட்டாசு ஆலைகள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மூடப்பட்டுருச்சு. இப்ப 134 ஆலைகளை முந்தா நாள் 3 நாளைக்கு முன்னாடி திறக்க வச்சிட்டாங்க. அதனால என்ன சிறு சிறு இன்ஸ்பெக்ஷன் போய் அதிகாரிகள் வந்து 3 விதமான லைசன்ஸ் இருக்கு விருதுநகர். ஒன்னு டிஆர்ஓ லைசன்ஸ், ஒன்னு சென்னை லைசன்ஸ், ஒன்னு நாக்பூர் லைசன்ஸ். டிஆர்ஓ லைசன்ஸும் சென்னை லைசன்ஸ்லயும் சென்னை லைசன்ஸும் நாக்பூர் லைசன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கையில வர்றது. டிஆர்ஓ லைசன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட கையில வர்றது. அந்த டிஆர்ஓ லைசன்ஸ்லயும் சென்னை லைசன்ஸ்லயும் மூடப்பட்ட 134 ஃபேக்டரிஸை திறந்துட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதனால இப்பொழுது எல்லாம் சரியா நடக்கும்னு நம்புறேன். அதிகாரிகளும் அந்த ஓனர்ஸும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பட்டாசு தொழில் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நம்முடைய அதிகாரிகளும் பொறுப்போட நடந்துக்கணும். இந்த மூவரும் சேர்ந்து தான் அந்த பட்டாசு தொழிலை காப்பாற்ற முடியும். இந்த வருஷம் மழை பெய்யாத வருஷமா தெரியுது. தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கிற காலத்துல விருதுநகர் மாவட்டத்துல பட்டாசை நம்பி இருக்கிற இந்த குடும்பங்களுக்கு அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பட்டாசு ரொம்ப முக்கியங்கிற கவனத்தோட இந்த மூவரும் சேர்ந்து பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியிருக்கேன். அந்த தொழில் செய்யறவங்கள்ட்டையும் தொழிலாளர் நண்பர்கள்ட்டையும் பேசியிருக்கேன். எல்லாரும் சேர்ந்துதான் அதை சரி செய்யணும். அதுதான் இப்ப திறந்துட்டாங்கல்ல 134 ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அதை வந்து சரி பண்ணணும். வயலேஷன்ஸ் இல்லாம பாத்துக்கணும். வயலேஷன்ஸ் இருந்தாலும் உயிர் பத்திரிக்கார நீங்க தான் போய் மயக்க பிடிச்சிட்டா இவரு தப்பக்கணும். குண்டு வெடிப்பு சிவகாசியில் குண்டு வெடித்தது 3 பேர் மரணம் சொன்னோடனே உயிர் எல்லாருக்கும் பதக்கணும் ஆயிருக்கு. அதனால இந்த வெடி விபத்து இல்லாத சிவகாசியை உருவாக்குறதும் இந்த பட்டாசு தொழில பாதுகாப்பான தொழிலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பட்டாசுடைய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு, பட்டாசு தொழில் வளர்வதும் ரொம்ப முக்கியமானது. இதற்கு அதிகாரிகளுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுல லஞ்சம் ஊழல் இல்லாம பாத்துக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் பட்டாசு தொழில பாதுகாப்பாகவும் வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியம். ரைட்டா?